கேரட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கேரட் அல்வா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸிங்க. ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட் 2 கப்பு, 1/2 கப்பு சர்க்கரை, பால், முந்திரி, பாதாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி போட்டு நல்லா வதக்கிடணும். அது பொன்னிறமாக வந்துடும். அதே கடாயில் திருப்பி பாதாம் போட்டு வறுத்து எடுத்துருங்க. நல்லா வறுத்துட்டு திருப்பி 1 ஸ்பூன் ஊற்றி வச்சு இந்த கேரட்டை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த நெய்யிலேயே நல்லா வதக்குங்க. அது தண்ணியெல்லாம் போயிடும். அப்புறம் அதில் பாலை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வேக விடுங்க. சிம்மிலே வைக்கணும். ஆனால் நல்லா வேக விட்ருங்க. ஆனால் கலரிட்டே இருக்கணும். பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். அந்த பால்லையே நல்லா வெந்துடும். அது நல்லா கலரிட்டு சர்க்கரையை போட்டுருங்க. அதில் சர்க்கரையை சேர்த்து திருப்பி கலருங்க. ஏலக்காய் தூள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். நல்லா சுண்ட வரையும் கலரிட்டே இருக்கேன். 1 ஸ்பூன் நெய் போடுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலருங்க. அவ்வளோதான். அடியே பிடிக்காது. சிம்மில் வச்சு கலரணும்னா அடி பிடிக்காது. வேகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அவ்வளோதான், அல்வா ரெடி. பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வருது. இந்த பதம் வந்தோடனே எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம் 2த்தையும் எடுத்து அதில் தூவிடுங்க. தூவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.